ரைட் 2022 FWC ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 11வது MCQ. இந்த MCQ என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஒரு கலவை ஒன்று இருக்கு, ஒரு திண்ம கலவை, அதுக்குள்ள NaCl KCl ரெண்டும் காணப்படுது திண்ம கலவை. இவரை கரைசலாக மாற்றி, அதாவது நீரில் கரைச்சி AgNO3யோட பரிகரிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. பரிகரிக்கப்படுறால் ரியாக்ஷன், அதாவது ஒரு தாக்கம் நடைபெற விடப்படுகிறது. அவை இவர் தாக்கம் நடைபெற்று சொல்றாங்க AgCl வருகிறது, AgCl உள்படிவு வருகிறது. AgCl அளவை சொல்றார் வந்துக்கிட்டு கேபிட்டல் M சொல்றார். இவர் அளவு ஏற்கனவே சொல்றார் M1 என்று சொல்றார். ரைட், வேற கேட்டது இந்த கலவையில NaClம் KClம் சேர்ந்திருக்க கலவையில NaCl திணிவு என்ன, அதான் கேள்வி. அவை AgNO3யோட இந்த கலவையை பரிகரிக்க செஞ்சால் எங்களுக்கு ரெண்டு தாக்கம் நடைபெறும் என்று சொல்லலாம். அதாவது AgNO3யும் NaClம் தாக்கம் நடைபெறும், AgClம் NaNO3யும் வரும். அதே போல AgNO3யும் KClம் தாக்கம் நடைபெற்று AgClம் KNO3யும் வரும். சரியோ? இப்ப இந்த தாக்கத்துல எல்லாம் சமப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நான் ஒரு முடிவு ஒன்று சொல்லலாம். உருவான AgCl மோல், அதாவது இவர் ஒரு மோல் தாக்கினால் இவரும் ஒரு மோல் தான் வந்திருப்பார். அப்ப NaCl எத்தனை மோல் தாக்கி இருந்துச்சோ, KCl எத்தனை மோல் தாக்கி இருந்துச்சோ, அதே அளவுதான் AgCl வரப்போறார். அப்ப NaCl KCl ரெண்டு பேரும் தாக்கம் அடைஞ்ச அந்த மூல்கள் எண்ணிக்கை உருவான AgCl மூல்கள் எண்ணிக்கைக்கு சமன் என்று சொல்லலாம். இப்ப நான் உதாரணத்துக்கு இவர் வந்துகிட்டு X அளவு தாக்கியிருக்காரு வைப்போம், இவரும் X அளவு வந்திருப்பார் AgCl. இவர் Y அளவு Y மூல் தாக்கியிருந்தால் இவரும் Y மூல் வந்திருப்பார். அப்ப தாக்கின NaCl KCl மூல்கள கூட்டுத்தொகை என்ன வரப்போகுது? X plus Y. அதே நேரம் உருவான AgCl மூல்களின் கூட்டுத்தொகை அவரும் X plus Y. ஆகவே ரெண்டும் சமம். ஆகவே நான் இப்படி சொல்லலாம், NaCl மூலை நான் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நான் NaCl திணிவை X எடுத்துட்டால், கலவையில X எடுத்துட்டால், அப்ப X இன் கீழ் NaCl மூல், X இன் கீழ் NaClக்கு வந்துகிட்டு My, கேபிட்டல் My சொல்லிருக்கு. சரியோ? அப்ப NaCl மூல், KCl மூல் வந்துகிட்டு KCl திணிவு கலவை M1 சொன்னால் KCl வந்துகிட்டு NaCl திணிவை கழிச்சு வாருது M1 மைனஸ் X. KClக்குரிய இந்த பெருமானம் வந்துகிட்டு மூலர் திணிவு கேபிட்டல் MZ. சரியோ? அப்ப அதோட வந்துகிட்டு AgCl மூல், AgCl உருவான திணிவு கேபிட்டல் M, அவர் மூலர் திணிவு கேபிட்டல் MX. ஆகவே இதிலிருந்து நான் X என்னையெல்லாம் கண்டுகொள்ள முடியும். இப்போ இவரை நான் என்ன செய்யலாம்? X ஓவர் கேபிட்டல் My இவரை நான் பிரித்து எழுதலாம். M1 கீழே MZ மைனஸ் X கீழே MZ, கேபிட்டல் M கீழே MX. இப்போ இவர் என்ன செய்யலாம்? இப்போ X நாம் பொதுவாக எடுக்கலாம். X பொதுவாக எடுத்தால் 1 ஓவர் கேபிட்டல் My மைனஸ் 1 ஓவர் MZ. இவரை நான் இங்கே தூக்கி போடுறேன். கேபிட்டல் M கீழே கேபிட்டல் MX மைனஸ் M1 கீழே கேபிட்டல் MZ. இந்த சுருட்டல் தான் இதில் கொஞ்சம் பெருசு, ஆனால் லேசான சிம்பிள் தியரி. ஆகவே நான் எக்ஸை வச்சுட்டு இவர் எடுத்து நடிச்சிருந்தேன் அஞ்சால எனக்கு எப்படி வரப்போகுது? கேபிட்டல் M கீழே MX மைனஸ் M1 கீழே MZ. இப்போ வேற வந்துக்கிட்டு என்னலாம் My MZ பொதுவாக எடுத்து மடிச்சுன்னா MZ இங்கே போகிறார், My இங்கே வர போகிறார். அப்படியே பெருக்கப்பட்டு அவர் வந்துக்கிட்டு மாறுவார். அதாவது My MZ கீழே MZ My. இது வந்துக்கிட்டு இவ்விடத்தோட இந்த கான்செப்டோட
இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் சமன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ற கான்செப்டோட கெமிஸ்ட்ரி முடிஞ்சு இங்கே இருக்கிறது வந்துக்கிட்டு மேத்ஸ். இது வந்துக்கிட்டு உங்களோட சுருக்கலை பொறுத்து நீங்கள் அந்த விடைக்கு போய்கொள்ள முடியும். சரியோ? அவ்வளோதான்.